நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதிக்கண்ணா, என்னப்பா ஏதோ யோசனையா இருக்க? என்ன விஷயம்? டயர்டா இருப்பான், நான் பெட்டியை அனுப்பி விடுறேன். அட என்னப்பா நீ எதுக்காக முகத்தை திருப்பிக்கிற? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அது ஒண்ணும் இல்ல டாட். இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல ஒரு காதல் விஷயம் வந்துச்சு டாட். எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு காதலுக்கு பஞ்சாயத்து பண்ணணும்? என்ன ப்ராப்ளம் இருக்கு? அது நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அதுல நீ இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல டாட். இது 2 காதலர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் டாட். நான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் டாட். டாட், அந்த இன்ஸ்பெக்டர் கணபதியை பத்தி தெரிஞ்சதா? அட ஆதிக்கண்ணா, போலீஸ்காரங்களே அவனை நிறைய கேஸுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. சஸ்பெண்ட் ஆன அவனை விசாரிச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய கேஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான் தெரியுமா? என்னன்னு சொல்றது? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தலைமறைவா ரொம்ப நாளா இருக்கான். அதுக்காக எல்லாம் நீ கவலைப்படாத ஆதித்யா. ரொம்ப நாளைக்கு அவன் தலைமறைவா ஒளிஞ்சிருக்க முடியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஊர்ல எவனுமே அந்த மாதிரி தப்பு பண்ணாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு டாட். ஆதிக்கண்ணா, சொல்லுங்க. அது என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா என்னால உன்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லாமலும் இருக்க முடியல. என்னாச்சு டாட்? நீங்க முதல் முறையா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களே? எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறேன்னா, நீ பண்ற ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இன்ஸ்பெக்டர் கணபதியை பத்தின விஷயம், அதை நீ என்கிட்ட டைரக்டா சொல்லிருக்கலாமே. அது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு மருமக என்கிட்ட வந்து அந்த விஷயத்தை பத்தி சொன்னதுதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. என்னால தாங்கவே முடியல. ஆதி, சாரி டாட். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி, கவலைப்படாத. இனிமேலாவது கவனமா இரு. ஆதிக்கண்ணா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். சந்தோஷமாயிரு, சோகமாயிரு. ஆதித்யா, 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 உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த அலங்காரத்துக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. எந்த அவசியமும் கிடையாது. இல்ல ஆதித்யா, நான் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். நீ பார்த்ததும் கேட்டதும் எதுவுமே உண்மை கிடையாது ஆதித்யா. தப்பு இல்லையா? நீ சொன்ன விஷயத்தை வச்சு நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். எல்லாம் தப்புதான். உன்னாலதான் நான் இன்னைக்கு அப்பா முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு.
உன்னால நான் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இங்க பாரு, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. ஆதித்யா ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றத கேளு. நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல ஆதித்யா. நான் உன்கிட்ட உண்மைதான் சொல்றேன். நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு தெரியும். அவரோட போய் சொல்றா? ஆதித்யா நீ சொல்லல, நானும் சொல்லல. அப்புறம் இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நியூஸ் பேப்பரை படிச்சாரா இல்ல டிவில போட்டாங்களா? பேசுறீ, சும்மா நிக்கிற? உன்கிட்ட பதில் இருந்தா தானே நீ பேசுறதுக்கு. இந்த விஷயம் இப்ப ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா எனக்கு புரியவே இல்லை பிரியா. ஆதித்யா நான் சொல்றது நம்பு. நான் உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. என்னத்த புரிய வைக்க போறேன்? என்னத புரிய வைக்க போறேன்? ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னா அந்த விஷயத்துல உண்மைன்ற ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் பிரியா. நீ சொல்றதுல எந்த உண்மையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நீ என்ன நினைக்கிற? நான் உன்கிட்ட போய் சொல்றேன்னு நினைக்கிறியா ஆதித்யா? நீ போய் சொல்றியா என்னவோ எனக்கு தெரியாது. நீ போய் சொல்லிருந்தீனா அதை ஒத்துக்கோ. ஏன் இதுக்காக நான் உன்னை என்னைக்கு மன்னிக்க மாட்டேன், பேசவும் போறதில்ல. அப்படின்னா சரி, நீ என்கிட்ட பேச வேண்டாம். உனக்கு என்ன உன் அப்பா கடவுள் மாதிரி தெரியறாரா? அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் உண்மை. அப்புறம் என்ன? நான் உன்னோட வைஃப், உன்கிட்ட நான் போய் சொல்வேனா? உன்கிட்ட போய் சொல்வேனா ஆதித்யா? ஆதித்யா, ஆதித்யா, ஐம் சாரி. நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் இது இல்ல. விடை கொடு வெளியே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, வித்யா. சாரி கௌதம், தெரியாம கைப்பற்றுச்சு. நான் வீட்டுக்கு போறேன். கிளம்பு. உட்காரு.
என்ன விஷயம்? இது சோகமா இருக்க? வழக்கமா ஏதாவது வளவலன்னு பேசிட்டு இருப்ப? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன தேவயானி, யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா? இதே மாதிரி மௌனமா இருக்க போறியா இல்ல வாயை திறந்து பதில் சொல்ல போறியா? நம்ம உத்ரா வெள்ளை புடவை கட்ட வேண்டாம்னு சொன்ன விஷயத்துல அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுதா? தாரா முதல்லயே அவளை தப்பா நினைச்சிட்டு இருந்தா. இப்ப அவளை கலர் கலரான புடவையில பார்க்கும்போது அவளோட மனசுல இன்னும் தப்பான எண்ணம் உருவாயிடும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் உங்களை மாதிரியே யோசிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டில வாழறதுக்கு இந்த சொசைட்டில உள்ள மத்தவங்களை பத்தியும் நாம யோசிக்கணும். இந்த சொசைட்டில இருக்கிற மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ வேதனைப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த சொசைட்டில இருக்கிற யாரும், ஏன் அது ஒரு பொண்ணா இருந்தா கூட சரி, தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல தனக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுற வரைக்கும் மத்தவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உத்ரா இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கா. மத்தவங்க அவளை ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா அதுக்கு பதில் நாம தானே கொடுக்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்கு? நீங்க சரியா தாங்க சொன்னீங்க. எனக்கு வெள்ளை புடவை தான் கரெக்ட். நீங்க சரியா தான் சொன்னீங்க. நீங்க சொன்னது சரிதான். உத்ரா, 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 நீங்க போகாதீங்க. நான் போய் அவகிட்ட பேசுறேன். என்னாச்சுங்க? இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? நான் அங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரி. ஆதி, என்ன விஷயம் ஆதி? எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல டேட், கொஞ்சம் மூடு சரியில்லை, அதனாலதான் தனியா இருக்கலாம்னு வந்திருக்கேன். எதையோ என்கிட்ட மறைக்கிற, அதை நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் உன்னோட செல்ல அப்பா இல்லையா? எதையும் மறைக்காத. வா, இறங்கி வா. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு?
சரி, நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு பெட் போடுவோம். என்ன ஆச்சரியமா பாக்குற? நமக்கு தேவைப்படும் போது இப்படி கிடைக்குமா? கண்ணா, போலீஸ்காரன் கூட ரிசர்வ்ல வச்சிருப்பான். வேணாம் டாட். உங்க முன்னாடி எப்படி? என்னமோ எனக்கு தெரியாத மாதிரில வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்படி 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 டாட், தண்ணி கொஞ்சம் போடவா? என் கையாலேயே கொடுக்குறேன். சாப்பிட சாப்பிட. உள்ளனா இப்படி இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கௌதம், என்ன இது? நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனா ஆர்த்திய வீட்டுல விட போறது இல்லையா? வித்யா, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். நான் வரத்துக்கு லேட் ஆகும். நீ வீட்டுக்கு போ. சரி கௌதம். உத்ரா, நான் உன்னோட சந்தோஷத்துக்கு எதிரா எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்பவே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமாயிடுது. நீ சொன்னதை என்னால புரிஞ்சுக்க முடியும்க்கா. அதுவும் இல்லாம நீங்க பேசினதை கேட்டுட்டேன். இப்ப எனக்கு நல்லா தெரியும் இனிமே நான் என்ன பண்ணணும்னு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். இனி அதுக்கு அவசியம் இல்ல. மாறினது மாறினதாவே இருக்கட்டும். யார் என்ன பார்க்கணுமோ எல்லாருமே பார்த்துட்டாங்க, அவ்வளவுதானே. உத்ரா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு? சாரிக்கா, என்னால நீ தலை குனிய வேண்டியதாயிடுச்சு. நான் எப்பவும் ஒயிட் கலர் தான் என்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன். இந்த துணியை போட்டுக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. ஆனா என்ன நடக்கணுமோ அது நடந்து போச்சு. நான் சொல்ல வந்தது இது இல்ல உத்ரா. நான் சொல்ல வந்தது நீ சரியா புரிஞ்சு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுதுக்கா. எப்பவும் போல இப்பவும் நீ சொல்றது கரெக்ட் தான். நீ தப்பா நினைக்க மாட்டேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விரும்புறேன். இரு, எனக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நீ என்ன தப்பா நினைக்கல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ.